My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling, All India Quota Counseling இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. MCC தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு த கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் வருகிற 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை MCC ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கிறோம். இனி வருகிற நாட்களும் இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போடுவோம். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் 2024 மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி MCC தரப்புல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். நான் இது வெப்சைட்டில் அவைலபிள் நம்மளுடைய MCC வெப்சைட்டில் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த லிங்க் இந்த PDF அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் hereby informed that the NEET to UG 2024 examination, UG counseling for the academic session 2024 is expected to commence tentatively from 14th August 2024 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. However, the registration process for the counseling may begin in the first week of August. So counseling குரிய registration process அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஜூலை எண்டில் இருக்கிறோம். ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நம்ம குரூப்ல எல்லாம் நம்ம அதான் போட்டிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MCC தரப்புல இருந்து அதான் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் செகண்ட் வீக் 14th of Augustலேருந்து ஆரம்பிக்கிறோம். The candidates are advised to keep in touch with MCC website regarding updates on the schedule and further process of counseling அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சார் எங்கே சார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா MCC வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த MCC வெப்சைட்டில் கீழே போயிட்டீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதில் நோட்டீஸ் ஃபார் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் NEET UG கவுன்சிலிங் 2024 இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த PDF அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29/7/2024 அன்னைக்கு வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 14ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ் ஐ செட் இந்த பிஃபோர் ஏர்லியர் வீடியோஸில் நான் பேசினபடி மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் there are various steps that has to be prepared before the commencement of counseling. கவுன்சிலிங்னு ஒன்று அஃபிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விதமான விஷயங்களை அவங்க ரெடி பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா NRI to Indian conversion, Indian to NRI conversion அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது என்னன்னா கன்வர்ஷன் ஒன்று எல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாரெல்லாம் எலிஜிபிள் டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பார்ட்டிசிபேட் அண்டர் NRI கேட்டகரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அண்ட் அகைன் NRIயில் நான் ஆல்ரெடி நீட் எழுதும்போது NRIனே கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட மார்க் இருக்குது, நான் வந்து ஜென்ரல் இந்தியன் நேஷனலாகவே நான் மாற்றணும்னு நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்களும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா PWD கேண்டிடேட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டியோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க, இதை செய்வாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இன்னைக்கு 29ஆம் தேதி தானே, இன்னும் 2-3 நாள்ல நமக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறது அஃபீஷியலாக நம்ம உள்ள போயிடுவோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலாக செய்ய வேண்டிய இந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இதே மாதிரி இப்போ நமக்கு பாண்டிச்சேரியில் கவுன்சிலிங்குரிய இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அண்ட் ஈவன் இன் சம் அதர் ஸ்டேட்ஸ் கூட சில நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 14 நமக்கு சென்டாக்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆகஸ்ட் 6th கொடுத்துருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் ஆரம்பிக்க மாட்டாங்க சென்டாக்ல, அது நமக்கு உறுதியாக தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. இந்த வாரத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் அட் எனி டைம் we might receive a notification from TN Medical Selection Committee regarding the counseling initial registration பண்றதுக்கான நோட்டிஃபிகேஷன். அந்த இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க மட்டும் தான் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வந்த உடனே நம்மளுடைய சேனலை நான் அப்டேட் பண்றேன். அண்ட் நம்மளுடைய எல்லா ஸ்டேட்டுமே இப்போ வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டால as well as நமக்கு தமிழ்நாடு அல்லது பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ரெண்டுமே பேரலா நடந்துட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம
நமக்கு ஒரு 17ஆம் தேதியோ அல்லது 18ஆம் தேதியோ தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஆல் இண்டியா கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நீங்க விரும்பினா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வேற ஸ்டேட்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஆக்சுவலா. ஆனா இதுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடுக்கு ஒரு செட் ஆஃப் டேட் இருக்கும், பாண்டிச்சேரிக்கு ஒரு செட் ஆஃப் டேட் இருக்கும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வேற வேற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் டேட்ஸ்ங்கிறது ஒரே இடத்துல கம்பைன் ஆகி தான் வந்துட்டு இருக்கும். ஆனா இதுல எந்த இடத்துல சீட் கிடைச்சா எங்க போய் சேர போறீங்க, எதை விட போறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனான விஷயம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம சொல்றது என்னன்னா, உங்க மார்க்கு நீங்க எந்த ஸ்டேட்ல சீட் கிடைச்சா சேரணும்னு விரும்புறீங்க, தமிழ்நாடு மட்டும்தானா, ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் ஆல் இண்டியா கோட்டாவா, இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஒரு கிளியர் டிசிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த பெரிய கன்ஃபியூஷனை லாஸ்ட் மினிட்ல அந்த கவுன்சிலிங் டைமில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் டிசிஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்படாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் கிடைத்தா சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு மட்டும் ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சும்மா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. நான் ஒரு சில கேண்டிடேட்ஸ் அப்படியும் பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில், சார் அந்த ஸ்டேட்டில் பண்ணுறோம், ஒருவேளை நான் கர்நாடகாலையும் பண்ணேன்னா கேரளாலையும் பண்ணா பாண்டிச்சேரிலையும் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஒரு மாணவருக்கு ஒரு இடத்துல ஒரு சீட் தான் கிடைக்கும். உங்களுடைய ஆதங்கத்தை இல்லைன்னா உங்களுடைய ஆர்வத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது ஒரு இடத்துல என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சீட் எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் எந்த ஸ்டேட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு கிடைக்கும்? ஏன்னா இதில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடையாது, ஒரு சில ஸ்டேட்ஸில் பெரும்பாலான ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்டாக இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல இதே மாதிரி தவறுகளை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லா இடத்துலையும் 2 லட்சம் 1 லட்சங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட்டாக இருக்கு. அப்புறம் லட்சக்கணக்கில் நம்ம நிறைய விஷயங்களை லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் இஸ் அபவுட் டு பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஆகஸ்ட் 14. ஸோ 14ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து நமக்கு கவுன்சிலிங், செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல இருந்து கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஃபார் PWD, NRI கன்வர்ஷன் as well as தமிழ்நாடுனுடைய இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இதெல்லாமே தெளிவாக இது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்மளுடைய சேனல்ல பதிவு செய்வோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.